நெக்ஸ்ட் காஞ்சி 83. டு ஈட் சாப்பிட்றத குறிக்கும். அது எப்படின்னா இப்படி போட்டு இதுக்குள்ளே இப்படி ஃப்ளாக் மாதிரி இப்படி போட்டு இந்த காலை இப்படி, அதுக்கப்புறம் இதான் இது வந்து டு ஈட் சாப்பிட்றத குறிக்கிறது. எப்படி போடணும்னு இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி ஒரு ஹட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த ஒட்டாமல் இப்படி ஃப்ளாக் மாதிரி போட்டு அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 9 ஸ்டெப் காஞ்சி. இது வந்து டு ஈட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒன்யோமின்னு எடுத்துக்கிட்டா ஷோக்கு. குன்யோமி வந்து தபே, தா, அவ்வளோதான். தா, குன்யோமி தா. இதோடைய மீனிங் வந்து டு ஈட், சாப்பிடுதல். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தாவோட ஹிரகான பே ரு அப்படின்னு போடணும். த பே ரு, தபேரு. தபேரு அப்படின்னா டு ஈட். இதெல்லாம் வேர்ப் வேர்டு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஷோக்குக்கு எழுதுவோம். இது ஷோக்கு இப்படி போட்டு இது ஒரு காஞ்சி. இது நமக்கு N5ல கிடையாது. இப்படி போட்டோம்னா இது ஒரு ஹால் இல்லை ரூம், இந்த மாதிரி பப்ளிக்காக இருக்கிற ஒரு ஹால் ரூம், மற்றவங்க எல்லாரோடைய ஆக்சஸ்க்கும் இருக்கிற ரூம் அல்லது பெரிய ஹாலை குறிக்கும். இது ஷோக்கு, இது தோ. ஷோக்கு தோ, ஷோக்கு தோ. ஷோக்கு தோனா டைனிங் ஹால், ஒரு காமன் டைனிங் ஹால். இது ஷோக்கு தோ. அடுத்ததாக இன்னொரு வேர்டு இருக்குது. இதே ஷோக்கு யூஸ் பண்ணி இதை ஷோக்கு அப்படின்னு போட்டு இப்படி ஒரு காஞ்சி, இது எப்படி சேர்த்து ஒரு காஞ்சி. அடுத்தது இது ஒன்று, இது ஐட்டம்ஸ் அப்படின்னு குறிக்கிற ஒரு காஞ்சி. இது வந்து ஷோக்கு ரியோ, இது வந்து ரியோ, இது வந்து ஹின். இந்த இப்படி காஞ்சியாக வரலன்னாலும் இந்த வேர்டு வரும். ஷோக்கு ரியோஹின், ஷோக்கு ரியோஹின். ஷோக்கு ரியோஹின் அப்படின்னு சொன்னால் மளிகை ஜாமான், க்ராசரி ஐட்டம்ஸ், க்ராசரி, மளிகை பொருட்கள். இதை தான் வந்து ஷோக்கு ரியோஹின் அப்படின்னு சொன்னாங்க. தபேரு, ஷோக்குதோ, ஷோக்கு ரியோஹின், ரெண்டு ப்ரொனன்சியேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இது அடுத்தது 84th காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்க்குறத எழுதணும். டு சி. இது வந்து இப்படி போட்டால் கண்ணுன்னு நமக்கு நல்லா தெரியும். இதை ஒட்டி இப்படி போடணும். கண்ணு மேக்குள்ளதை போட்டு இப்படி ரெண்டு கால் மாதிரி, ஒன்று வந்து இப்படி நீட்டி இருக்கணும், இன்னொன்று இப்படி நடக்கிற மாதிரி இப்படி போடணும். 1 2 3 4 5 6 7. 7 ஸ்டெப் காஞ்சி. இப்படி நம்ம இப்படி போட்டு இப்படி ஒட்டாத மாதிரி ரெண்டு போடுவோம். இது வந்து ஷெல் ஃபிஷ்ஷை குறிக்கும், காய் அப்படின்றது ஒன்று. இது அப்படி கிடையாது, ஒட்டி இப்படி போடணும் நடக்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 7. டு சி அப்படின்னு அர்த்தம். இதோடைய ஒன்யோமி கென், குன்யோமி மீ. டு சி அப்படின்னு அர்த்தம். டு சி, பார்க்குறது. இதுக்கு ஃபஸ்ட்டு வேர்டு இதை எழுதி இதோட ஒரு ரூ போட்டுருவோம். ரூ போட்டோம் அப்படின்னா மிரு, மிரு, மீ ரு, மிரு. மிரு அப்படின்னா டு சி, பார்த்தல். இதையே மீ இப்படி மீன் எழுதி சே ரு, மீ சேரு, மீ சேரு அப்படின்னா மீ சேரு, மிசேரு அப்படின்னு சொன்னால் டு ஷோ, காட்டுதல், காட்டுதல்.
ஒரு ஃபோட்டோவை எடுத்து மற்றவங்களுக்கு காட்டுறது அப்படின்னு சொன்னமே சேரு எங்கள் காட்டு எனக்கு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது பார்க்குறது, இது வந்து எதையாவது பாருங்கன்னு சொல்லி காட்டுறது, இல்லை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறது. அடுத்தது 3ஆவதாக இன்னொன்று எடுத்துப்போம். இந்த காஞ்சியும் நமக்கு கிடையாது, பட்டு போடுறேன். இப்படி போடணும். இது அப்படின்னு, அதாவது ஒப்பீனியனை குறிக்கிறது, இது கருத்தை குறிக்கிறது. இது மிரு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இக்கென். கென். இதோடைய ஒன்யோமி கென், இதோட ஒன்யோமி இக்கென். இக்கென். கே இக்கென். இக்கென் அப்படின்னு சொன்னால் ஒப்பீனியன் அர்த்தம், கருத்து, ஒப்பீனியன். இப்போ மீ அப்படிங்கிற வேர்ட் உச்சரிப்பையும் யூஸ் பண்ணியாச்சு, கென் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இக்கென் அப்படின்னா ஒப்பீனியன். இப்போ 2 காஞ்சி முடிஞ்சிடுச்சு.